வெற்றியை நோக்கி அழைத்து சென்ற ஒரு இயக்குனர் இவர் தான் எனக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. அதற்காக நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ப்ளீஸ் சார். முடிஞ்சது. அனைவருக்கும் வணக்கம். உதயகுமார் சார் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. நீ சினிமாவுக்கு நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராஜன் சார் பெஸ்ட் பேசிட்டாரு, ரெண்டாவது அவர் பேசிட்டாரு. அப்படியே முடிச்சுருக்கலாம், நம்ம பேச்சலாம் நேரம் அழகு ஐயாவே கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நிறைய திரைப்பட இசை வெளியீட்டுல தான் நிறைய நடக்குது. திரைப்படத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இதான் முறை. ஒரு படத்துக்கு பூஜை போட்டு பல வாழ்த்துக்களோட ஆசீர்வாதம் கூட ஆரம்பிக்கிறது தான் முறை. அதெல்லாம் இல்லை. போன இடத்துல படத்தை ஆரம்பிச்சுட்டு முடியும் போது வந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதம் எதிர்பார்த்து இசை வெளியிட்டுலாம். இசை வெளியீட்டுல ஒரு விளம்பரத்துக்காக தான் இன்னைக்கு செய்யப்படுது. அப்படிங்கும்போது இன்னைக்கு இதய கோவில் அழகா பூஜை போட்டு குத்து விளக்கேற்றி பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த மாதிரி சிறப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரியா வந்து ஆரம்பிச்சுட்டுதான். ராஜன் சார் சொன்னாரு 6 வருஷமா தலைவராக இருக்கான்ட்டு. 6 வருஷமா காங்கிரஸ்ல தலைவராக இருக்காருன்னா அதுதான் ஒரு பண்பு வெளிப்பாட்டு, பொறுமை, பண்பு, எல்லாரும் அரவணைச்சு போறது. நம்ம உதயகுமார் சொன்னாரு சினிமாக்காரங்க அரவணைச்சு போங்க, கலைஞர்லாம் அரவணைச்சு போங்கன்ட்டு. மக்களை அரவணைச்சு போனா நம்ம அதில் அடக்கம் தானே, தனி சினிமாக்கள் பிரிக்கிறது. அதில் மக்களை அரவணைச்சு போற கட்சி தான் காங்கிரஸ். ஒரு கலைஞராக ஏற்கனவே கலைஞர் அரவணைச்சு போன கட்சி தானே அது. கலைஞர் பிரியுது, கலைஞர் அரவணைச்சு போன கட்சி தான் அது. நம்ம என்னதான் சொன்னா கூட யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, ஏற்கனவே அரசியல் கட்சியில் பயணிச்சுனாலும் சரி, இன்னைக்கு சொல்ல போற வார்த்தை நாங்கள் காமராஜ் ஆட்சி ஆரம்பிப்போம். யாரா இருக்கட்டும், யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் திரும்ப காமராஜ் கட்சி ஆட்சி அமைப்பு சொல்றாங்க. அப்போ என்ன நமக்கு தெரியுது, இது வரைக்கும் ஆண்ட முதல்வர்களையே காமராஜ் தான் உருப்படியா ஆண்டுதான் தெரியுது. யாராவது தலைவர் பேர் சொல்லி இவர் கட்சி அமைப்பு சொல்றாங்களா, இவங்க ஆட்சி அமைப்பு சொல்றாங்களா? இன்னைக்கு விஜய் சாரோட கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஒரு விழாவில் பேசினாரு, காமராஜர் படிக்கணும்னாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் சார் கூட காமராஜர் உதாரணம் கட்டுறாரு, வேற எந்த தலைவர் உதாரணம் காட்டல. இதுதான் காங்கிரஸ் கிடைச்ச பெருமை. எனக்கு என்ன வருத்தம்னா, யார் யாரோ காங்கிரஸ் ஆட்சி ஆக்கணும் அமைப்பும் சொல்றாங்களே, அதை காங்கிரஸ் இப்ப அமைக்கணும். அதை ஒரு ஒரு கொள்கை எடுத்துக்கணும். திருப்பி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு தீர்வோம் அப்படின்னு அது இருந்தாலும் போதும், மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கலைத்துறை காமராஜர் ஆட்சி வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரன் நம்பித்தான் அரசியல்ங்கிறது காங்கிரஸ்க்கு அப்ப இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள், இன்னைக்கு இருக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சினிமா சார் உள்ளவங்க தான். அப்ப திமுக அப்புறம் தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாம ஆகிப்போச்சு. அது நல்லதுக்காக கட்டுதான் தெரியல நம்மளுக்கு. அது நல்லதுக்குன்னா ஏன் இன்னைக்கு வந்து காமராஜ் ஆட்சி தான் அமைப்புன்னு சொல்றாங்க? அப்ப நான் கரெக்ட் நினைக்கிறேன். அரசியல் பிரபலங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எனக்கு என்னன்னா, நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போவாங்க சினிமாக்காரங்க, ஒரு கட்சி சார்பா போயிட்டு வருவாங்க. அது கொள்கைக்காக இல்லை, அது கூலிக்காக. சில நடிகர்கள் தான், சில கலைஞர்கள் தான் கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சியில் சேருவாங்க.
நிறைய பிரபலங்களை அரசு கட்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சாரத்தோட முடிஞ்சு வச்சு அந்த தேர்தல் பிரச்சாரத்தோட முடிஞ்சுவோம். அதுக்கப்புறம் எந்த மீட்டிங் போக மாட்டாங்க, கட்சி ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி கலைஞர்களை மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். அரசியல்வாதிகள் அடையாளம் கண்டுக்கிறார்கள் இல்லையோ, மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். காங்கிரஸ் அழகிரியா வந்திருக்காரு. ஆமா, அவர் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்குள்ள நம்ம சலசலப்பு இந்த சண்டை எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஆளுங்கட்சிகளோட எதிர்கட்சிகளோட சலசலப்பா கேள்விப்புறா. இவங்க இணைவாங்களா, கூடுவாங்களா, திரும்ப சேருவாங்களா, இன்னொரு அறிக்கை இன்னொருத்தர் அறிக்கை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல எந்த காசு இருந்துச்சு அது இப்ப இல்லை, 6 வருஷம் இல்லை. அதில் நல்ல ஒரு நிலைமைக்கு இப்ப காங்கிரஸ் இருக்கு. அழகிரி ஐயா வந்து இந்த படத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதே கோயில் டைட்டில் சினிமா ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னா, சினிமா வந்து ஒரு வரவேற்குள்ள வச்சிடும். இப்ப இதயம் நெஞ்சம் அப்படின்னாலே அது காதலுக்கு தானே குத்தகை விட்டாங்க. இதயம் அப்படின்னா அது காதல். இதே கோயில்னா அது காதலிக்காக இதயத்துல கோயில் கட்டியிருக்கான். இதே ராகம்னா காதலிக்காக பாடுறான். இதயம்னாலே அது வந்து காதலுக்காகத்தான். அது காதல் சம்மந்தப்பட்டது, காதலுக்கான உறுப்பு போச்சு. ரொம்ப நெஞ்சம் டைட்டில் பாருங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிச்சு செத்து போவான். நெஞ்சில் ஒரு ராகம், அவன் காதலிச்சு செத்து போவான். நெஞ்சில் மறுப்பதில்லை, அவன் காதலி சாக கொடுத்துட்டு நினைச்சே இருப்பான். நெஞ்சுக்கும் இதயத்துக்கு ஒரு வேலை இல்லையா? இதயம்தான் அம்மாவை நேசிக்கும், இதயம்னா அப்பாவை நேசிக்கும், இதயம்னா நண்பனை நேசிக்கும், இதயம் வந்து தங்கச்சி நேசிக்கும், அக்காவை நேசிக்கும். நாங்க சினிமாக்காரங்க வந்து இதயம்னா அது ஒன்லி லவ்வுக்கு தானே நாங்க சொல்லிவிட்டோம். அது கொஞ்சம் மாத்தணும், இதய பாசம் அப்படிலாம் மாத்தணும். என்ன உதவி சார்? ஆமா, நீங்க இந்த சின்ன கவுண்டர் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டிய. ஆமா, உங்களுக்கு தெரியுது ஐயாவுக்கு, எனக்கு இன்னும் தெரியல அவருக்கு. படம் கொடுக்குறேன், நான் படம் எடுத்து நான் அவரது போட்டு கட்டேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிற படத்தை அழகிரியா தலைமையில நிறைய காங்கிரஸ்களை கூப்பிட்டு படத்தை பாருங்க. ஆமா, அதை நான் ஒட்டுக்கிட்டே இருக்கேன். சின்னக்கும் நல்லா இருந்துச்சு, எதுவும் நல்லா இருந்துச்சு. என்னது அவரே பாட்டிக்கிருக்காரு, நம்ம திருப்பாச்சி சிவாசனம் பார்க்கலையோ சார்? ஆமா ஆமா, நான் தள்ளி உட்காந்துட்டேன், ராஜேஸ்வர இடையில உட்காந்துட்டாரு. ஆமா, நான் வந்து திரும்ப இந்த சார் பிரிண்ட் தரேன் எல்லா படத்தையும். நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம் சார், அப்பதான் என்ன மதிப்பீங்க. அங்கே கேட்டாரு, நீ அறிமுகமாயிட்டான். அது மாதிரி இந்த இதயங்கிறது அது லவுக்கான பார்ட் ஆகி போச்சு. அப்புறம் இதுல அந்த இதே கோயில், பழைய இதே கோயில் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து இயக்குனர் மணிரத்னம் சார். நான் ரெண்டும் டைட்டில் ஒற்றுமைன்னு பார்த்தா, இப்போ மணிரத்னம் சாருக்கும் இவருக்கு ஜீவன் மயிலுக்குமே ஒற்றுமையா இருக்கு. ஏன்னா அவர் படம் பண்ணும்போது யாரும் ஒர்க் பண்ணவே இல்லை. யாரு? மணிரத்னம் சார் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டாரு. இவரும் அப்படித்தான். இந்த ஜீவன் மயிலும் கேட்டா அவர் யாரும் ஒர்க் பண்ணல, அனுபவத்துல அவர் வந்திருக்காரு. அது மாதிரி மணிரத்னம் சார் மாதிரி ஒரு இடத்துல இருந்து சிசினா இருந்து தொழில கத்துக்கிட்டு தான் படம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆர்வம் இருக்கணும், சினிமா லவ் பண்ணணும், நிறைய சினிமாக்கள் பார்க்கணும். அப்ப மனிதன் காலத்துல எங்கேயும் போய் பார்க்க முடியாது. இப்ப வந்து யூடியூப்ல ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கு. யூடியூப்ல போனாலே இன்னைக்கு சினிமா கத்துக்கலாம். அப்ப மாதிரி 5 படம் அசண்டா ஒர்க் பண்ணணும், 10 படம் அசண்டா ஒர்க் பண்ணணும், அப்போதான் இயக்குனர் ஆக முடியலாம். ஒரு வரமுறை இலக்கணம் இருந்துச்சு, அது இப்ப இல்லை. சினிமாவில் ஜெயிக்கணும் வெறி இருந்தா போதும். அந்த வெறி ஜீவன் மயிலுக்கு வேணும், கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசரா இருக்காரு. இந்த படம் அறிமுக இதுவா இருக்கு. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி, அதிகமாக சொன்ன மாதிரி சினிமாக்காரங்க காங்கிரஸாருக்கு தேவைப்படும் சொன்னாப்புல. இந்த படம் ப்ரொடியூசரு பக்கா காங்கிரஸ்காரன் தெரிஞ்சு வச்சு எனக்கு. நான் நம்ம சிறப்பு விருந்தினர் உதயகுமார் சார், ராஜன் சார், பேரரசு எல்லாம் போட்டுருந்துச்சு. நான் வந்து பேனர்ல பார்த்தேன், எங்க தலை ஒன்றுத்தையும் காணும். மேல பாருங்க, காமராஜர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே. அதாவது பக்கா காங்கிரஸ் பார்ட்டி போல இருக்கு. மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல
போட்டு கொடுக்குறது ஒருத்தர் வேற யாருமே இல்லை. நான் எந்த அடையாளம் தெரியாம ஊன்ல அப்படியே சினிமா டேரக்டர் மாதிரி நடிச்சு உட்காந்துருக்கீங்க அழகு சார்ட்ட. பீச்சை போட்டு கொடுக்குறாரு. நீ கிட்ட சேப்பாரு அவரு இந்த சேர்த்துக்குவார் சார். அவர் வந்து மக்களை நேசிக்கிறவர். ஏன்னா ஆனா எல்லா கட்சிகளும் நீங்க சார் அவரு ஐயா அவர் அதிமுக முக்கியமான ஆளு. அவர் தான் எடப்பாடிக்கே வலது வேண்டிய அவர் தான். என்ன நீ பார்த்து உட்காந்துங்க பக்கத்துல நாங்களும் போட்டு கொடுப்போம்ல. சின்ன கவுண்ட் எதாவது சொல்லி தப்பிக்க முடியாது. ஏடிமிக்கு பிரச்சார பிரிங்கி அவர் தான். ஆமா கொஞ்சம் கவனிச்சுங்க வேற. ஆமா அவருக்கு நான் வேலை. ஆமா அதனால காங்கிரஸ் இருந்தே அபிமானிங்கிறது தெரிஞ்சு ப்ரொடியூசரு. அப்ப ஒரு பையன் அவரும் காங்கிரஸ் அவ்வளோதான் இருக்க முடியும். இந்த படத்து மூலமா திவாகரோடு பெரிய ஹீரோவாகி நீங்க காங்கிரஸ் இணைந்து காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அதே வந்து விசுவாசம். ஆமா கொள்கை அடிப்படையில் இந்த கட்சியில இருக்கலாம். இந்த படம் மதிப்படி வெற்றி அடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.